ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 880வது நாமாவளியாக ஓம் சதாம் கதயே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி சாதுக்களால் அடைய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது நல்லவர்களுக்கு துணையானவர் அப்படின்னு அர்த்தம். இறைவன் யார் சத்தியஸ்வரூபமாக சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்காளோ அவளுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். இறைவனை வர்ணிக்கும் பொழுது அடியார்கள் எல்லாம் அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார் அதெல்லாம் வர்ணிக்குது. பட்டினத்தார் வர்ணிக்கும் பொழுது ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றால் சதம் கட்சி ஏகம்பனே அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ எது துணையாக இருக்கும்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும். கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்கிறார், விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி அடியார்கள் சாதுக்கள் இவாளெல்லாம் அடைய தகுந்தவராக இருக்கார். அப்போ அந்த இறைவனை நாம் நாடும் பொழுது நம்மளுடைய துன்பமெல்லாம் நீங்கும். அதனால்தான் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றார். அப்போ அந்த பிறப்பு அப்படின்னாலே சுகதுக்கத்துக்கு உள்ளாக்கப்படும் இந்த ஆத்மா. அப்பேற்பட்ட அந்த பேதமை நீங்கணும் அப்படின்னா சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அந்த செம்பொருள் அப்படின்றது யாருன்னா இறைவன். அதனால்தான் செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானேன்னா அடியார்கள் வர்ணிச்சிருக்கா. திருவருளான் நந்தி செம்பொருளாமே அப்படின்னு திருமந்திரத்தில் வரும். அப்போ செம்பொருள் அப்படின்னாலே இறைவனை குறிச்சிடும். செம்பொருள் ஆண்டருள் சீர்நந்தி தானே அப்படின்னு திருமந்திரத்தில் நிறைய இடத்துல இந்த செம்பொருள் அப்படின்வார். அதை தான் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறார், செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ ஏற்பட்ட அந்த இறை அருளை நாம் அடையணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் எளிதாகும் அப்படின்னா சத்தியஸ்வரூபமாக இருக்கவாளுக்கு எளிதாக சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். சாதுக்கள் நல்லவர்கள் இவாளுக்கெல்லாம் அடைய தகுந்தவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சதாம் கதயே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.